பெண்களுக்கு எதிரான குற்றப்பட்டியலில் முதல் 3 இடங்களில் பாஜக ஆளும் மாநிலங்களே உள்ளன. தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து விட்டதாக ஆளுநரின் விமர்சனத்திற்கு கனிமொழி எம்பி பதிலடி. சென்னை ஆழ்வார்பேட்டையில் தூய்மை பணியாளர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் சந்திப்பு. தூய்மை பணியாளர்களின் நலன் காக்கும் வகையில் பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டதற்கு நன்றி. சென்னையில் போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களுக்கு எதிரான வழக்கை தொடர்ந்ததே திமுக நிர்வாகி மற்றும் அமைச்சர் சேகர் பாபுதான். அதிமுக ஐடி விங் பகீர் புகார். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள் என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அன்புமணி வலியுறுத்தல். புளித்து போன நாடகங்களை மீண்டும் மீண்டும் அரசு அரங்கேற்ற வேண்டாம் என கடும் தாக்கு. இன்று முதல் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்யும். இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். வன்முறையை தூண்டும் வகை ரீல்ஸ் எடுத்து வெளியிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இன்ஸ்டா உள்ளிட்ட சமூக வலைதள நிறுவனங்களுக்கு கடிதம் எழுத உள்ளதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அறிவிப்பு. சுதந்திர தின விழாவை புறக்கணித்த ராகுல் காந்தி. பாகிஸ்தான் விரும்பு என பாஜக செய்தி தொடர்பாளர் ஷஷாத் பூனவாலா விமர்சனம். சுதந்திர தின விழாவில் RSS-ஐ புகழ்ந்து பேசியது ஓய்வு வயதை நீட்டிக்கும் முயற்சி. RSS அமைப்பை திருப்திப்படுத்தும் முயற்சி என காங்கிரஸ் எம்பி ஜெய்ராம் ரமேஷ் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் அரசு பேருந்தை மறித்த ஒற்றை யானை. அச்சத்தில் உறைந்த பேருந்து பயணிகள். தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட மக்கள். ஒரே நேரத்தில் அதிக அளவிலான வாகனங்கள் வந்ததால் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரம் அருகே பாலம் வேலை நடப்பதால் வாகன போக்குவரத்து நெரிசல். சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் வாகன ஓட்டிகள் அவதி. ஐம்பது ஆண்டுகால திரைத்துறை பயணத்திற்கு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. நடிகர் ரஜினிகாந்த் அறிக்கை. கேரள நடிகர் சங்கம் தேர்தலில் முதன்முறையாக பெண் ஒருவர் தலைவராக தேர்வு. பல எதிர்ப்புகள், வழக்குகளை தாண்டி வெற்றி பெற ஸ்வேதா மேனனுக்கு குவியும் வாழ்த்து. ஆந்திராவில் பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு மாநிலம் முழுவதும் இலவச பேருந்து பயணம். புதிய சேவையை தொடங்கி வைத்து முதல்வர் சந்திரபாபு நாயுடு பேருந்தில் பயணம். கொடைக்கானலில் தொடர் விடுமுறையை முன்னிட்டு குவியும் சுற்றுலா பயணிகள். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு அனுமதி இலவசம். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றால அருவிகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. குற்றாலத்திற்கு சுற்றுலா வந்த 2 சிறுவர்கள் உட்பட 8 பேரை துரத்தி கடித்த வெறிநாய். 8 பேரும் சிகிச்சைக்காக தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே திருமணமான 9 மாதத்தில் இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை. வரதட்சணை கொடுமையால் உயிரை மாய்த்து கொண்டதாக குற்றம் சாட்டி உறவினர்கள் சாலை மறியல்.
ஜம்மு காஷ்மீரின் கிஷ்துவாரில் மேகவெடிப்பு காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவால் பெருத்த சேதம். உயிரிழந்தோர் எண்ணிக்கை 65 அதிகரிப்பு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கிஷ்துவாரில் மேகவெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளம். தற்காலிக பாலம் அமைத்து மக்களை மீட்கும் காவல்துறை. சர்வதேச பிரச்சினைகளை தீர்ப்பதில் இந்தியா முக்கிய பங்கு. ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பாராட்டு. பாகிஸ்தான் ராணுவத்தை மேம்படுத்தும் வகையில் புதிய படைப்பிரிவு அறிவிப்பு. ராணுவ ராக்கெட் படைப்பிரிவு விரைவில் நடைமுறைக்கு வரும் என அந்நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தகவல். இலங்கையின் அனுராதபுரம் மாவட்டத்தில் சுமார் 7000 தோட்டாக்கள் கண்டெடுப்பு. தானியங்கி துப்பாக்கிகளின் குண்டுகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை. தோனியால் மன உளைச்சலுக்கு ஆளானேன். முன்பே ஓய்வு பெற்றுவிடலாம் என யோசித்தேன் என இந்திய அணியின் முன்னாள் ஜாம்பவான் சேவாக் ஓபன் டாப்.